Hi, welcome to Learn English. What is your name? இந்த கேள்வி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய பேர் என்ன? உன் பேர் என்ன அப்படின்னு கேட்போம். இல்லை வாட் இஸ் யுவர் நேம்? அந்த சென்டென்ஸ் எங்கே இருக்குது? மூணாவதாக இருக்குது. அப்போ இந்த கேள்விகளுக்கு உண்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே ஷஃபில் ஆகிருக்கு இந்த சைடு. இதை நீங்கள் கரெக்டான ஆர்டரில் கொண்டு வரணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு நான் டென்ஸ் நேமும் கொடுத்துருக்குறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. நவ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பெயர் என்ன? வேர் ஹாவ் தே கான்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவங்க எங்கே போயிட்டாங்க? விச் வாஸ் யுவர் பிளேஸ்? உன்னோட இடம் எதுவாக இருந்துச்சு? ஹவ் வில் தே ரீச் த பிளேஸ்? அவங்க எப்படி அந்த இடத்தை அடைந்தார்கள்? அடுத்து வி ஆர் டாக்கிங். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி டாக்டு அதே வேர்பு தான். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வி வேர் டாக்கிங், வி ஹேவ் டாக்டு. அதே மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே கலந்துருக்கு, ஷஃபிள் ஆகிருக்கு. ஸோ இதை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் கொண்டு வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வி ஆர் டாக்கிங், நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வி டாக்டு, இந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, சிம்பிள் பாஸ்ட், நாங்கள் பேசினோம். வி வேர் டாக்கிங், நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருந்ததை குறிக்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வி ஹாவ் டாக்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ டேக் எ புக், ஐ வில் டேக் எ புக், ஐ ஹாவ் டேக்கன் எ புக், ஐ ஹேட் டேக்கன் எ புக். அதே மாதிரி டிரான்ஸ்லேஷனில் எல்லாமே ஷஃபிள் ஆகிருக்கு. கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சென்டென்ஸில் மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. இந்த தமிழ் வாக்கியங்களில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். நான் ஒரு புத்தகத்தை எடுத்தேன், அதில் நான் ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன் அப்படின்னு திருத்தி வாச்சிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வாங்க. நான் ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன், ஐ டேக் எ புக், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒரு புத்தகத்தை எடுப்பேன், இனிமேல் எடுக்க போகிறேன், அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்ன உடனே வில், ஷால் ஞாபகத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி ஐ ஹாவ் டேக்கன் அ புக், நான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் நடந்து முடிந்த ஒரு செயல். ஐ ஹாவ் டேக்கன் அ புக். நான் ஒரு புத்தகத்தை எடுத்தேன், ஐ ஹேட் டேக்கன் அ புக், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். யூ ஹேவ் பீன் வாட்சிங், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் அந்த டென்ஸ் நேம் கொடுத்துருக்குறேன். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா சைமல்டேனியஸாக அந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் அந்த டென்ஸ் நேமையும் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த டென்ஸ் நேம் இருந்துச்சுன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் வாக்கியங்கள் ஷஃபிள் ஆகிருக்கு. இதை நீங்கள் கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். யூ ஹாவ் பீன் வாட்சிங், ஒரு செயல் ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நீங்கள் கவனித்து கொண்டே இருக்கிறீர்கள். யூ ஆர் வாட்சிங், நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள், இப்போ அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ வில் பி வாட்சிங், நீங்கள் கவனித்து கொண்டிருப்பீர்கள். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். யூ வாட்ச், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நான் வேர்ப் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகள் இது எல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ், எல்லாமே வேர்பில் ஆரம்பிக்குது பாருங்களேன். வாட், வென், விச், இந்த வார்த்தைகள்லாம் ஆரம்பிக்கல. ஸோ இந்த வேர்பல் கொஸ்டின்ஸுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனை கரெக்டான ஆர்டருக்கு கொண்டு வாங்க. இஸ் திஸ் ரைட்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது சரியா? ஆர் தே கம்மிங்? அவங்க வந்துட்டு இருக்காங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த செயல் அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஹாவ் தே லிசன்ட்? ஹாவ் யூ லிசன்ட்? நீங்கள் கவனித்து விட்டீர்களா? வில் யூ கம்? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நீங்கள் வருவீங்களா? ஸோ எல்லாமே வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த வேர்பல் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸ் எப்போவுமே எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அகெயின் ஒரே சப்ஜெக்ட், ஒரே ஆப்ஜெக்ட். ஹீ லேர்ன்ஸ் கிராமர், ஹீ இஸ் லேர்னிங் கிராமர், ஹீ லேர்ன்ட் கிராமர், ஹீ வில் லேர்ன் கிராமர். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். டென்ஸுடைய நேம் பார்த்துக்கோங்க, சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ டிரான்ஸ்லேஷனை கவனிங்க.
he learns grammar. Simple present tense. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ரூல் ஞாபகத்துக்கு வரணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இங்கே சிங்குலர் சப்ஜெக்ட் தான் இருக்குது. ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். லேர்ன்ஸ், ஹீ லேர்ன்ஸ் கிராமர். பன்மையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ அந்த இடத்துல தே அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அவர்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது பன்மை. அப்போ தே லேர்ன் அப்படி தான் வரணும். ஹீ இஸ் லேர்னிங் கிராமர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர் இலக்கணம் கற்றுக்கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறார், நடந்துகிட்டு இருக்கு அந்த செயல். ஹீ லேர்ன்ட், லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்ட். ஹீ வில் லேர்ன் கிராமர், அவர் இலக்கணம் கற்பார், இனிமே அவர் லேர்ன் பண்ணுவார். இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஒரே நேரத்தில் ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணுறீங்க, அட் தி சேம் டைம் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. இதில் நான் கரெக்டாக அதோட மேட்ச் பண்ணியிருக்கிறேன். யூ ஹேவ் பீன் வாட்சிங், நீங்கள் கவனித்து கொண்டே இருக்கிறீர்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் வாட்சிங், நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். யூ வில் பி வாட்சிங், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், நீங்கள் கவனித்து கொண்டிருப்பீர்கள். யூ வாட்ச், நீங்கள் கவனியுங்கள், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ வாட்சஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ வந்துச்சுன்னா, அதாவது சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ வாட்சஸ். ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ், ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். ஈஸியாக உங்களால் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷனை மேட்ச் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டென்ஸ் இருக்குது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். இட் இஸ் எ புக், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது ஒரு புத்தகம். இந்த இஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு புத்தகமாக இருக்கிறது, இதுதான் ஃபுல் சென்டென்ஸ். ஓகே. இட் வில் ரன், இது ஓடும். இந்த வில் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது, சிம்பிள் ஃபியூச்சரை குறிக்குது. இட் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், இது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த செயல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இட் வாஸ் ரன்னிங் ஸ்லோலி, கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருந்ததை குறிக்குது, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இது மெதுவாக ஓடிக்கிட்டு இருந்தது, ஓடிக்கொண்டிருந்தது. இட் வாஸ் ரன்னிங் ஸ்லோலி. The event is going on. Going on அப்படிங்கிறது ஒரு phrasal verb. ஓகே, இதனுடைய அர்த்தம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதை பிரித்து வாசிக்கக்கூடாது. கோயிங் அதுக்கு தனி அர்த்தம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆன் அப்படின்னு தனி அர்த்தம் பார்க்கக்கூடாது, சேர்த்து தான் சொல்லணும். அதான் phrasal verbs. கோயிங் ஆன் அப்படின்னா நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ரான்ஸ்லேஷனை மேட்ச் பண்ணுங்கள். Now look at these correct translations. அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. The event is going on. The event was going on. Simple past. The event will be going on. The event will start soon. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோட கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.